இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 26ஆம் தேதி 2024. தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா இன்று. இந்த பெருவிழாவை கொண்டாட திருச்சபை நம்மை தாயன்போடு வரவேற்கிறது. இன்றைய வாசகங்கள் நாம் நலவாழ்வை பெற வேண்டும், அதற்கு இயேசுவின் அதிகாரம், அவருடைய உடனிருப்பு அவசியம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு அறிவித்தபடி 11 சீடர்கள் கலிலேயாவில் உள்ள அந்த சியோன் மலைக்கு சென்றார்கள். அங்கு இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அவர்கள் மகிழ்ந்தார்கள், பெருமகிழ்ச்சியற்றார்கள். அதுபோல வேறு சிலரும் அங்கு இருந்தார்கள். அவர்களோ ஐயமுற்றார்கள். இக்காரணம், இதுவரை அந்த வேறு சிலர் உயிர்த்த இயேசுவை காணவில்லை, பார்த்ததில்லை. எனவே அவர்களுடைய ஐயம், பயம் தொற்றிக் கொண்டது. நம்முடைய வாழ்க்கை சூழலில் இப்படி ஐயம் கொண்ட, பயம் கொண்ட சூழ்நிலைகள் பல இருக்கிறது. அந்த நிலைகளில் எல்லாம் இயேசு அன்று கீழே வந்து அவர்கள் பக்கம் சென்று அருகில் நின்றார். அவர்களை தட்டி கொடுத்தார். அவருடைய பயத்தை போக்குகிறார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நான் தான், அஞ்சாதீர்கள் என்று உறுதியளித்தார். நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் நாம் அச்சம் கொண்டு வாழ்கிற பொழுது, தடுமாறுகிற பொழுது, பதற்றம் அடைகிற பொழுது, நிலைகுலையும் பொழுது இயேசு நம் அருகில் வருகிறார். நம்மை தாங்கி பிடிக்கிறார். நம்மை துணை கொண்டு நம்மை தட்டி கொடுக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன் என்ற ஆழ்ந்த ஒரு உறுதியை அன்று அந்த சீடர்களுக்கு கொடுத்தது போல இன்றளவும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம் என்ற அந்த இறை சிந்தனையை, நம்பிக்கையை இன்றைய பெருவிழா நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு அன்று உறுதிபட தெரிவித்தார். ஆம் அன்பர்களே, மத்தேயு நற்செய்தியில 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல அன்று மறைநூல் அறிஞர்கள் பார்த்து வியக்கும்படியாக அதிகாரத்தோடு கற்பித்தார். 6ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் மீண்டுமாக அந்த இயற்கை சூழல் பயமுறுத்துகிறது. சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். கடல் கொந்தளிப்பு, பெரும் சீற்றம், கடல் அலை, படகு தத்தளிக்கிறது. இயேசு காற்றையும் கடலையும் அடக்கினார், அமைதியை ஏற்படுத்தினார். மத்தேயு நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்துல மீண்டுமாக இயேசு சொல்கிறார், விண்ணுலகில் மண்ணுலகில் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அந்த முடக்குவாதமற்ற அந்த மகனை, அவனை மீட்குவதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், இந்த உலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நிரூபித்தார். எனவே அன்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு கற்பிக்க, இந்த உலகத்தை அழகுபடுத்த, சீர்படுத்த, ஒழுங்குபடுத்த, மானிட வாழ்க்கையை புதுப்பிக்க, சீர்படுத்த இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப நாமும் மானிடரில் ஒருவரே. நம்மையும் புதுப்பிக்க, சீர்படுத்த, ஒழுங்குபடுத்த இயேசுவின் அதிகாரம் நமக்கு துணை நிற்கிறது. அந்த அதிகாரம் நம்மை பாரத்தை சுமத்தாது, நம்மை வாழ்விக்கும். இந்த உலக அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் சீர்குலைக்கும், தடுமாற செய்யும், பதற்றமடைய செய்யும். ஆனால் இயேசுவின் அதிகாரமோ மக்களை வாழ்விக்கக்கூடியது, உங்களையும் என்னையும் வாழ்விக்கக்கூடியது.
நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியது. நம்முடைய கடவுளின் மக்களாக மீண்டுமாக ஒன்று சேர்க்க வைக்கக்கூடியது. இதாங்க பெரிய வித்தியாசம். ஆக இயேசுவின் அதிகாரம் என்பது இதோ ஒரு பெரிய தோரணை அல்ல, வியக்க வைக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய அல்லது பயமூட்டக்கூடிய ஒரு அதிகாரம் அல்ல. நம்மை பாசத்தோடு பரிவோடு நம்மை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய இயேசுவின் அன்பின் அதிகாரம் அது. அன்பர்களே, மீண்டுமாக இயேசு சொல்கிறார், இயேசுவின் உடனிருப்பு அந்த புரியாத, இதுவரை இயேசுவை பார்த்திராத அந்த சீடர்களோடு உடனிருப்பு அவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அவர்களை முதலில் மெய்சிலிருக்க வைக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர்களை உறுதிப்படுத்தி, நான் பயமுறுத்தும் கடவுள் அல்ல, நான் மூட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கடவுளும் அல்ல, மாறாக உங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய, உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, உங்களை நல்ல வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய உயிரின் கடவுள் நான் என்பதை இயேசுவின் உடனிருப்பு அன்று சீடர்களுக்கு உயிர்த்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்முடைய இயேசுவின் உடனிருப்பு நம்மை உறுதிப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை திடப்படுத்தும். நமக்கு இயேசு இருக்கிறார் என்ற அந்த ஒரு நிலை, அந்த ஒரு உணர்வு நமக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நான் தனி மனிதர் அல்ல, குறிப்பாக துன்பப்படுகிற பொழுது, துயரத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய குடும்பம் நானும் தனியாக விடப்படுவது கிடையாது, இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த செய்தியை, மாபெரும் செய்தியை இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகிறது. அன்பர்களே, மீண்டுமாக இயேசு சொன்னார், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் கற்பித்தவற்றை நீங்களும் கடைபிடித்து அவர்களும் கடைபிடிக்க செய்யுங்கள் என்றார். ஆக எல்லாரையும் என் சீடராக்குங்கள், இரண்டாவதாக திருமுழுக்கு கொடுங்கள், மூன்றாவதாக கற்பியுங்கள், நான்காவதாக கடைபிடியுங்கள். ஆக 4 கட்டளைகளை அழகாக வடிவடைத்து நமக்கு கொடுக்கிறார் இயேசு. அன்று சீடர்களுக்கு கொடுத்தார். இன்று அவரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது நம்மையும் பார்த்து அன்பு கட்டளை கொடுக்கிறார். திருமுழுக்கு பெறுங்கள், சீடராகுங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள், நீங்கள் கடைபிடித்து பிறரையும் வாழ வையுங்கள் என்ற அற்புத செய்தி இன்றைய விழா நமக்கு தெளிவாக ஒரு பாசத்திற்குரிய தந்தையாக நமக்கு கடவுள் கொடுக்கிறார். எனவே இந்த நிலையில நாம் இயேசுவை இறுக பற்றி கொள்வோம். இயேசு பாசமிக்க கடவுள், பரிவுமிக்க கடவுள், அன்பான கடவுள், நம்மோடு நேசமுள்ள கடவுள். அவரை பார்த்து பயப்படவே வேண்டாம், அவரை இறுக பற்றி கொள்வோம். நமக்கு உடனிருந்து நம்மை உயிர் கொடுக்கிற, உயிர்ப்பிக்கிற, உற்சாகமூட்டுகிற, நம்பிக்கை ஊட்டுகிற கடவுள் இயேசு. அந்த கடவுளை நாம் இறுக பற்றி கொள்வோமா? மீண்டும் சொல்கிறேன், திருப்பாடல்கள் 121 இறைவார்த்தைகள் 3 5. அவர் உன் கால் இடற விடமாட்டார், உன்னை பாதுகாக்கும் அவர் உன் அருகில் உள்ளார், அவர் நிழல் உன் அருகில் உள்ளது. அப்ப அந்த அளவிற்கு பாதுகாக்கின்ற இறைவன் இயேசு. நம்மையும் குறிப்பாக உங்கள் குடும்பங்களை அவர் பாதுகாக்கிறார், தாங்கி பிடிக்கிறார். அந்த இடர்பாடான நேரங்களில் இன்னும் அதிகமாகவே உங்களை தாங்கி பிடிக்கிறார். எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்வோம். அன்பர்களே, ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, இந்த நாளில் நம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த தூய ஆவி மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளித்தருளும். எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் தடுமாறுகிறோம், கீழே விழுந்து போகிறோம், நிலை விழுந்து போகிறோம். ஆனால் நீர் உடனிருந்து எங்களை தாங்கி பிடிக்கிறீர் என்ற அந்த உணர்வை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஒரு அன்பு கட்டளை ஏற்று நீ என்னாலும் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை உடைய சீடராக்குகிறீர். நாங்கள் எங்கள் தரப்பில் பிறரையும் வாழ வைக்கக்கூடிய உமது அன்பின் சாட்சிகளாக
கருவிகளாக வாழ எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே. மீண்டுமாக இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை வாழ வைத்திருடும் ஆண்டவரே. ஆமென். இறைவார்த்தை விதையாக